இங்கே இருக்கக்கூடிய சண்முகவேலு உங்களை எல்லாம் இன்னைக்கு சந்திக்கிறோம்னா அதுக்கு காரணம் அந்த தம்பி தான். இங்கேருந்தே நம்ம நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு இந்த துவங்குறதுக்கு முன்னால் வந்துக்கிட்டு இருக்கும்போதே பேசுகிறேன், வந்தீங்களா அப்படின்னு. நீங்கள் முடிச்ச உடனே என்ன எவ்வளோ பேர் வந்துருந்தாங்க, யார் யார் என்னென்ன பேசுனாங்க, திருப்பி ஃபீட்பேக் கேட்பாங்க. அந்த ஒரு ஆர்வத்தில் அவங்க இப்படி நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல, அது மாதிரி நம்ம சகோதரர்கள் எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக தான் எந்த ஆசைக்காகவோ அல்லது நீங்க உங்களையெல்லாம் தயார் பண்ணி ஏன் பின்னால கூப்பிட்டு போய் நான் பெரிய அரசியல் தலைவர் ஆகிடணும், அதிகாரத்துக்கு வந்துடணும்ன்றதெல்லாம் இல்லை. ஒரு வேண்டாத ஒரு நபர் மூலமா ஒரு மெசேஜ் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகுது, ஒருத்தட்ட போகுது. அவர் அப்படியே பதறி போன் பண்ணி கேட்கிறாரு, என்ன நீங்க தானே போயிட்டு இருந்தீங்க, இவர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, அவர் வந்துட்டா அது ஒரு சரியா இருக்காது அப்படின்னு பதறாரு. அவர் எதுவும் சொல்லவா அப்படின்னு சாரை சொல்றாரு. இல்லை, அதுக்கு சம்மந்தம் இல்லை தம்பி, அளவுக்கு அவர் போட்ட மெசேஜ் அது, அதை ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாரு, அப்படி போனதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்காது, அதனால அந்த இது இல்லை, அங்கே வந்து வேற யாரும் அனுமதிக்கிறது இல்லை, அவர் சார் வருவார், எல்லா நிகழ்ச்சிக்கும் அவர் தான் இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக முறையாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எப்படி நம்ம தியாகிக்கு சொல்கிறோம் அந்த மாதிரி இங்கே என்ன நடக்குது என்ன அப்படின்ற ஃபீட்பேக் பூரா அவர்கிட்ட சொல்லிடுவோம். அவர் எங்களுக்கு சில வழிமுறைகள் சொல்லுவார். ஒரு தனிப்பட்ட குடும்ப ரீதியாக ஒரு நண்பராக மூத்த அண்ணனாக இருந்து இருக்கிறார், நல்லது கிட்ட அவரோட பகிர்ந்துக்குவோம். இன்னைக்கு அவர் டெல்லியில் இருக்கிறார், இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கு சாயங்காலம் வர்றதாக இருக்கிறார், வந்து அவர் பார்த்துட்டு தான் போகணும். அதனால அதிகாரத்தில் இருக்கிற பல நல்ல மனிதர்கள் நமக்கு அந்த இதுகளை பாராட்டுறாங்க. அதனால நல்ல வேலைகள் இருக்கு. அதனால உங்களுடைய அறிவுபூர்வமான அந்த பட்டை தீட்டத்தில் வைரத்திற்கு பட்டை தீட்டத்திட்ட தான் மதிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய உழைப்பு உழைக்கிறோம், நீங்க தான் வரணும். உங்களுடைய அறிவுகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்திற்காக உங்களுடைய உழைப்பை தலைவர் தேவர் பெயரால் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் சொல்றான், அம்பேத்கர் நம்ம எதுக்கு நேதாஜி பேரை சொல்றோம் அப்படின்னா தேவர்னு சொன்னோம்னா அது ஜாதின்னு சொல்லி அப்படியே முடக்க பார்ப்பான். நாங்க பறந்த அவருக்கு வந்து ஆசிய ஆப்பிரிக்க இனமே விடுதலை பெற வேண்டும், தனி ஜாதின்னு சொல்லிக்கிற ஆசிய ஆப்பிரிக்க இனமே விடுதலை பெற வேண்டும். ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அப்படின்னு பேசுவாரு, ஆங்கில அமெரிக்க ஏகாதிபத்தியம்னு பேசுவாரு. உலகம் பூரா நினைக்கிற அடிமை நாடுகளை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஆங்கில அதிகார வர்க்கம் ஒழிக்கப்படணும்னு பேசுறவரை பேசிட்டு பூரா அங்க நாடார பேசினாரு, அதை பேசினாரு, இதை பேசினாருன்னு சொல்லி இந்த இட்டு கட்டி எழுதுனா தினகரன் புத்தகத்தை வச்சுக்கிட்டு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து ஜாதிக்காக மட்டும் பேசிக்கிட்டு இருந்த அம்பேத்கருக்கு இன்னைக்கு தேசிய தலைவர் அந்தஸ்து வந்துருது. நாங்களும் 69 எனக்கு விவரம் தெரிஞ்சு 69 இருந்து தேசபக்தி தினமா அறிவிக்கணும், நேதாஜிக்கு பிறந்த நாளுக்கு விடுதலை ஜனவரி 23 விடுதலை நாளை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி 96 ஒருத்தர் கருப்பு கொடி காமிச்சே நரசிம்மராவுக்கு கருப்பு கொடி காமிச்சோம். உங்களை மாதிரி தம்பிகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு நானும் அப்ப இருந்த வந்து கமிஷனர் ஐயோ கருப்புடி வேண்டாம், வேலூர் கோட்டையில இருந்து விடுதலை புலிகள் கைது தப்பி போயிட்டாங்க, ஏற்கனவே ராஜீவ் காந்தி இந்த மண்ணில் பறி கொடுத்துருக்குறோம், இப்போ ஒரு பிரதமருடைய உயிர் பாதுகாப்பு, உங்களுக்கு நீங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பா இருப்பீங்க, மீற மாட்டீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, ஆனா உங்களை காரணமா வச்சு வேற யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை கைவிட்டுருங்களே, கைவிட முடியாது. கோலாலம்பூர்ல போய் நேதாஜி உயிரோடு இருக்கிறவர்களும் பேசுற கட்சிக்காரங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசிட்டு வந்திருக்காரு, அவசியம் இல்லை. அவர் பேச்சை நாங்க கண்டிக்கணும், அப்புறம் அவங்க கண்டனத்தை சொல்லணும். எனக்கு நேரடியாக அவர்கிட்ட பேசுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன். கருப்புடி வேணான்றீங்கல்ல, எங்களுடைய ஜனநாயக ரீதியாக அவர்கிட்ட எங்க கண்டனத்தை பதிவு செய்யணும், அனுமதி வாங்கி கொடுங்க, நாங்கள் நேரம் சந்திக்கிறோம் சொல்லி. ஐயோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு கருப்புடி காமிக்கணும்னா ஒரு லொக்கேஷன் கொடுத்து அங்கே நின்று உங்களை கருப்புடி காமிக்க சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருவோமே, இது பெரிய விஷயமாச்சு அப்படின்னா. ஐபி கார்டு சிஐடி ஒருத்தர் கூட இருந்தார், உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும், என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வரிசையா இது தாங்க அப்படின்னு 4 பாயிண்ட் சொன்னோம். இவ்வளவுதானே, அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்குங்கன்னு சொல்லி. அதே மாதிரி மறுநாள் வந்து கமிஷனரே அவர் காரில் எங்கள் 3 பேரை ஏற்றிட்டு போய் சர்க்கிட் ஹவுஸில் பிரதமர் நரசிம்மராவை நேராக சந்திக்க விட்டார். நான்லாம் நேதாஜி பாலவீரம் அப்படின்னு
என்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் அவருக்கு வந்து ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அதிகாரப்படத்தில் உச்சத்தில் இருக்கிற நரசிம்மராவ் அன்னைக்கு பிரதமர் அவரு, நான் நேதாஜி பாளையர், நீ நேதாஜிக்கு தானே சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நான் இந்த மாதிரி நேதாஜியோட இருக்கிறாரு, அந்த ஜனங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ரங்கோஜி ஆலயத்தில் இருக்கக்கூடிய சாம்பல் வந்து ஆர்த்தி வந்து நேதாஜி சாம்பல் இல்லைன்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதனால நான் எடுத்துட்டு போக மாட்டேன்னு தான் சொன்னேன். அவங்க பத்திரிகைக்காரங்க தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, சென்ட்ரல் ஹாலில் நேதாஜி படம் வைக்கணும். நேதாஜி 100ஆண்டு விழா வருது, நாணயம் போடணும். தேவர் நேதாஜியுடைய பிறந்த நாள தேசபக்தி தினமா அறிவிச்சு அவருக்கு விடுமுறை கொடுக்கணும். தேவருக்கு ஸ்டாம்ப் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 கோரிக்கை தான். அது அப்படியே வந்து என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. காசு போட்டாங்க. சென்ட்ரல் ஹாலில் படம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையில் கொண்டு போய் வச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான். தேவருக்கு தான் அந்த ஸ்டாம்ப்பு, அது பின்னால் 95 அதில் என்ன எங்களுக்கு என்ன பதில் எழுதினாருன்றீங்க? நேதாஜி பிறந்த நாள் வந்து ஜனவரி 23 விடுமுறை தினமாக அறிவிக்கணும்னு நினைக்கிறீங்க, சொல்லியிருக்கீங்க. நிறைய விடுமுறை தினங்கள் இருக்கு. காந்தியை தவிர வேற யாரும் தேசிய தலைவர்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டு விடுமுறை அளிக்கப்படலை. அதனால நேதாஜி பிறந்த நாள விடுமுறைன்னு அறிவிக்க இயலாதுன்னு சொல்லி இந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியப்படுத்துது. ஏன்னா ஒரு தலைவர் தேவருக்கு சொல்லும்போது ஒரு தலைவருக்கு அவர் இறந்த மறாவது வருஷம் நினைவு தபால் போடணும், இல்லைன்னா 100வது பிறந்த நாளில் தான் போடணும் இப்படின்னு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு. அதனால இப்போ மறாவது பிறந்த இதில் அந்த காலம் கடந்து போயிடுச்சு, அவர் 100ஆண்டு விழா சமயத்தில் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சம்பந்தம் இல்லாமல் 95லேயே ஸ்டாம்ப் போட்டாங்க. 96ல் தேர்தல் வருதுன்றதுக்காக 95லே போஸ்ட் ஸ்டாம்ப். அதனால தேவருக்கான காரியங்களை நம்ம முயற்சி செய்வோம், அதான் நடக்கும். அவரா நடத்திக்கிடுவார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்கோம்னா அவருடைய ஏதோ ஒரு இயக்கம் நம்மளை இயக்குது. அவர் சொல்லுவார், அது முக்கியத்தவர் கூட அவர் சொன்னதா சொல்லாம தேவர் சொன்னதா சொல்லுவார். காலம் வரும் காத்திருங்கள், காரியங்கள் தானே நடக்கும். தேவரை பற்றி ஏதாவது ஒரு காரியம்னா சிரம சாத்தியம்தான். ஏன்னா அந்த காரியத்தை தொடர்ந்து கூட வரும், இடைஞ்சலா இருக்கும், நடத்த முடியாதுன்னு போயிடும். அதை தொடர்ந்து நடத்தணும்னா சிறப்பாக வரும். நம்ம நினைச்சோம்னா அந்த காரியம் அவருக்கு செஞ்சுக்கிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு உண்டு. நீங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது நான் வற்புறுத்தவும் இல்லை. நீங்களே தேவரை படியுங்கள், நேதாஜியை படியுங்கள். நேதாஜியை சொல்லிட்டா உலகளாவிய தலைவரா அவர் இருக்கிறதுனால நம்ம தனிமைப்படுத்துவது குறையும். தனிமைப்படுத்த அரசியல் ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ நம்மளை தனிமைப்படுத்தி அடிக்கின்ற அந்த முயற்சியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு நேதாஜி ஒரு கவசமாக பயன்படுத்தப்படுவார். அதை வச்சுட்டு நம்ம வேலை செய்வோம். நேதாஜியுடைய சிந்தனை தான் பசுமன் தேவருடைய சிந்தனை, பசுமன் தேவருடைய சிந்தனை தான் நேதாஜியினுடைய சிந்தனை. வரக்கூடிய காலங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம் இருக்கு. இது சம்பந்தமா, இந்த கலவரம் சம்பந்தமா உங்கள் மத்தியில் என்ன கேள்வி இருந்தாலும் திருப்பி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இன்னைக்கு இது மட்டும்தான், தேவர் நேதாஜி கிடையாது. இன்னொரு கலவரத்தை பற்றி உங்களுடைய விளக்க சந்தேகங்கள் எதுவானாலும் நம்ம திருப்பி பேசுவோம். சாப்பாடு ஒரு பெரிய தகவல். அதாவது திருக்குறளை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு உலக பொதுமுறை பல மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு படைப்பு. திருக்குறள் கேட்குதா? திருக்குறள் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை நான் போட்டு சொல்ல வேண்டியது ஒரு உலக பொதுமுறை. அது பல மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு படைப்பு. அப்பேற்பட்ட ஒரு திருக்குறள் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக திருக்குறள் பேரவைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு குன்றக்குடி அடிகளார் தோன்றினார். அதுக்கப்புறம் அவரோட மகன் வந்து பொன்னம்பல அடிகளார் நடத்திட்டு வராரு. அதனுடைய கிளை வந்து பல மாவட்டம் தூரம் இருக்குது. நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு கிளை இருக்குது. அந்த கிளையின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடத்துவாங்க. அது வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை அந்த கூட்டம் இருக்குது. திருக்குறள் வந்து அது எல்லாரும் அனைவராலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு படத்தில் நம்ம தேவர் உட்பட நிறையா பேசுகிறது கூட தேவருக்கும் பெரியாருக்கும் கூட நடத்த ஆரம்ப காலத்தில் இணக்கமான சூழல் இருந்து பிறகு வந்து சில மனசாட்சி வந்து அப்பேற்பட்டவங்க வேறு நாத்திகர் ஆத்திகம் கிடையாது, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இலக்கியம் தான் திருக்குறள்.
அதனுடைய ஒரு காஞ்சிக்கிளை மாவட்டத்தின் சார்பாக ஒரு கூட்டம், சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கு. இன்று மாலை ஒரு சுபவி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தரை வச்சு சிறப்பு சொற்பொழிவு நடத்துறது. இந்த மாதம் வந்து சுபவி இருப்பாங்க. அவரை வச்சு ஒரு திருக்குறளை பற்றி அவர் ஒரு சிறப்பு நடத்துகிறாரு. இந்த காஞ்சி கிளை மாவட்டத்தில் வந்து அந்த அமைப்பை தாங்கி பிடிக்கக்கூடியவர் யாருன்னா அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்து 20. தலைவர் யாருன்னா புதிய வெற்றிவேலன் அவர்கள். அவர் வந்து தேவருக்கு பல பேர் காலம் படைச்சிருக்காங்க. ஆனால் கவிதை வடிவில் அதுக்கு காலம் படைத்த ஒரே நபர் யாருன்னாக்கா புதிய வெற்றிவேலன் அவர்கள் தான். ஏறத்தாழ ஒரு 12-13 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. கவிதை வடிவில் தேவருக்கு காலம் படைத்தவர் அவர் தான் இந்த காஞ்சி கிளை மாவட்டத்துக்கு தலைவர். அதுபோல் செயலாளர் யாருனாக்கா பொறியாளர் ராமமூர்த்தி, அவரும் நம்ம தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்க தான் இந்த பகுதியில் அது விமர்சனம் நடத்திட்டு இருக்காங்க. அவர்களை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் அந்த சொல்லப்படத்தில் பல அறியக்கூடிய தகவல்களை கேட்கறதுக்கு நீங்கள்லாம் இன்று மாறி அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று இந்த சமயத்தில் உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். அவசியம் வாங்க. 6 மணிக்கு இந்த கூட்டம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து உங்கள் நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் மாலை அங்கே வந்து கலந்துக்கலாம். இங்கே வள்ளுவர் குருக்கள் வந்து தாம்பரம் ஜிஎஸ் ரோடுல மெயின் ரோடு நம்ம பேருந்து நிலையம் இருக்கிற தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு அதுக்கு அருகாமையில் வள்ளுவர் குருக்கள் ஒரு பெரிய பள்ளிக்கூடம், ஒரு மேல்நிலை பள்ளிக்கூடம் அங்கே தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கு. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு சரியாக நிகழ்ச்சி ஆரம்பமாகும். எல்லாம் பெருந்தெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அனைவரையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் கேட்டு வந்து நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஐயா பேசுனாரு. ஆரம்பத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதில் இனிமையாக கூட எந்த விதமான சிக்கலோ இல்லை இதுவோ இல்லாமல் கடைசி வரையும் மிக சிறப்பாக பேசினாருன்னா அது தேவராஜனோட அருளால் தான் நினைக்கிறேன். உண்மைதான். அதுக்கு முன்னாடி வந்து சார் வந்து ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க. தகவல் முன்னாடி சார் யாருங்கிறத சொல்லிடுறது அது தெரியல. சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு தகவல் வந்து சொல்ல முடியாதுல்ல. அதாவது நம்ம ஒரு அமைப்புக்கு, நம்ம சமுதாயத்திற்கு இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு பல்வேறு வகையில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நம்ம கரிகாலன் சார் தான். இந்த ஊர் வந்து தஞ்சாவூர். இந்த நிறுவனத்தோட ஓனர் வந்து அவர் தான். அதாவது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் ஒரு செயற்பொறியாளராக இப்போ பணியாற்றிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அமைப்புக்கு வந்து ரொம்ப பயங்கரமான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதனால தான் வந்து உரிமையோடு வந்து கேட்டாங்க. அதனால் ஈவினிங் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து கலந்துக்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன். அதாவது ஒரு பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. அதாவது இப்போ வரலாறு பற்றின ஒரு பல்வேறு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிடலாம். இந்த ஒரு பொருளுக்கு மட்டும் நீங்கள் வந்து பல்வேறு வேலைகள் இருந்தாலும் நீங்கள் ஒதுக்கிக்கீங்க. அதனால் வந்து சாப்பிட்டு அப்படியே போயிடலாம், இல்லை சாப்பிடாம போயிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போக வேணாம். இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயம் இருக்குங்களா, அதுதான் மிக பிரமிப்பான விஷயம் நடக்க போகுது. சாதாரண செய்தி கிடையாது, ரொம்ப பிரமிப்பாக நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய பல்வேறு தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. இப்போ என்ன தகவலை தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, உங்களை பற்றின பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு ஆளை பற்றியும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் யார் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ நான் யாருங்கிறத இனிமேல் இப்போ தெரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு ஆளை பற்றின தகவலையும் இப்போ இந்த கிளாஸில் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்கை பற்றி சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு ஆளும் வந்து நீங்கள் வந்து லைவாக வந்து பேச போறியா. இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் இருந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை வந்து கலந்து பேசுகிறேன். அதனால் சாப்பிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்க. இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு குறிப்பிட்ட என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களை